இந்த மலை தான் யாழினியும் குகனும் ஏறினாங்க பார்த்தீங்களா. இதுவும் வந்து அந்த ஜீவக்கோணம் சொன்னேன்லையே அங்கே பக்கத்துலேயே தான் இருக்கும். இதுவும் இவங்க 2 பேர் வந்து மலை ஏறுற கேப்பில் ஸ்டோரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் சொல்லிட்டு இருந்தேன், சின்ன வயசில் வந்து இந்த மலை மேலே நானும் நிறைய தடவை ஏறி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் பக்கத்தில் கோவில் கட்டினாங்க, மேலே ஏற முடியாதுன்றதுனால. இவங்க வந்து நீயே ஏறுனா நானும் ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து படிலாம் ஏறிட்டு நான் மலை மேலே ஏற போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுமே உக்காஞ்சிட்டாங்க, மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, இங்கே மேலே உக்காஞ்சிட்டு கொஞ்ச நேரம் மேலே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க குகனும் யாழினியும். ரொம்பவே அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லையா வியூவு. பார்த்தீங்களா, வீடுங்கள்லாம் நல்லா குட்டி குட்டியாக இருக்குது. ஓகே, நாங்கள் வந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு குகன் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில, ஏதோ ஒரு பக்கம் ஏற ஆரம்பிச்சிட்டார் அவர். பார்த்தீங்களா, அவரும் ஏற ட்ரை பண்ணுறாருங்க. ஏறுவான். அப்புறம் யாழினி வந்து நீ என்னடா ஏறுறது, ஏறு நான் வந்து ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டான். குகன் ஏறுவான்னு பார்த்தா இல்லை, சர்க்கஸ்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்தீங்களா, அவன் ஏறாமல் சர்க்கஸ் ஆடுறான். அப்புறம் மாட்டிக்கிட்டாங்க உள்ள. அப்புறம் திருப்பி சரி நான் அந்த சைடு போடுறேன், இந்த சைடு தான் என்னால் ஏற முடியல அப்படின்னு சொல்லி எப்படியோ ஒரு வழியாக திருப்பி ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக ஏறுறான் குகனு. யாழினியை வந்து நானும் ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாழினியும் சூப்பராக ஏறிட்டாங்க. பார்த்தீங்களா, குகன் வந்து எப்படியோ அந்த சாக்ஸ் போட்டிருக்கிறதுனால என்னால் ஏற முடியல, வழுக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். சரின்ட்டு எப்படியோ கொஞ்சம் அந்த மரத்து மேலே ஏறி நின்றுட்டாங்க. இப்போ அந்த மலை மேலே எப்படி போகிறோன்னு தெரில அவனுக்கு. ஏதோ அங்கே ஒரு ஆஞ்சநேயர் தெரியுது பார்த்தீங்களா. நான் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் இந்த மலை மேலே ஏறி போய் தான் அங்கே இருக்கிற சாமி கும்பிட்டுட்டு வரணும். இப்போ தான் பக்கத்தில் கோவில் கட்டியிருக்காங்க. அதனால இவங்க வந்து நானும் ஏறுறேன்னு சொல்லி ட்ரை பண்ணி 2 பேருமே ஏற ஆரம்பித்தாங்க. அதனால தான் இவங்க வந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ யாழினி பார்த்தீங்களா, யாழினி சூப்பராக ஏறிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமாவும் வந்துட்டார் ஏறுறதுக்காக. திரும்பி குகன் வந்து சறுக்கிட்டே கீழே வந்து திரும்பி நான் ஃபஸ்ட்டு ஏறுறேன்னு சொல்லி கீழே வந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ணிட்டார் அவர். பார்த்தீங்களா, எப்படியோ ஒரு வழியாக யாழினி குகனும் பாதி வழிக்கு போய் சேர்ந்துட்டாங்க மேலே. இப்போ வந்து குகன் தான் நெக்ஸ்ட்டு, அவரும் மேலே போயிட்டாருங்க. அவங்க மாமா ஹெல்ப் பண்ணி 2 பேரும் மேலே போகிறாங்க அப்படியே. பார்த்தீங்களா, ஒரு எல்லாம் மேலே போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டாக என்ன ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு கேட்டால் கால் வலிக்குது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் அப்புறமா மேலே போய் சாமி பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க 2 பேரும். இன்னும் கொஞ்சம் தூரம் நாங்கள் மேலே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க யாழினி. பார்த்தீங்களா, போவாங்களா பார்ப்போம், வெயிட் அண்ட் சீ. அப்புறம் ரெஸ்ட் எடுத்ததுமே திருப்பி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணு நான் சொன்னேன், என்னால் முடியல போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க, கால் வலிக்குது. சரி இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க மாமா சரிவா நான் இறக்கி விட்றேன்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேருமே இறங்கிட்டாங்க. எங்களால் ஏற முடியல, வழுக்குது, மழைனால வந்து பாசியாக இருக்குன்றதுனால என்னால் ஏற முடியலன்னு அது ஒரு ரீசன் சொல்லிட்டாங்க. குகனு இறங்குறதுக்கு ஏதோ ஒரு ரீசன் சொல்லணும் இல்லையா, அதுக்காக சொல்லிட்டாரோ போல் அவர். அப்புறம் யாழினியும் இறங்கிட்டாங்க. சரி அந்த பக்கம் ஏற முடியல என்னால், நான் இந்த பக்கம் வந்து ஏறுறேன்னு சொல்லிட்டு இந்த சைடு இருக்கிற மலை மேலே குகன் ஏற வந்துட்டான். சரி நான் அந்த பக்கமாவது ஏறுறேன். யாழினி வந்து ஓரளவுக்கு நான் ஏறிட்டேன், சூப்பரு, பாதியாவது நான் ஏறுறேன் இல்லைன்னு யாழினி. பார்த்தீங்களா, நான் இந்த பக்கம் ஏறுறேன்னு சொல்லி அவன் இந்த பக்கம் ஏறினான். இந்த பக்கமும் ஏற முடியல. ஏதோ ஓரளவுக்கு ட்ரை பண்ணாங்க அவங்க சூப்பராக. பாதி மலை ஏறிட்டாங்க, பாதி தான் ஏற முடியல. சரி நெக்ஸ்ட் டைம் வந்தால் நாங்கள் ஏறுறோம் அப்படின்ட்டு அவங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த வாட்டி வந்தால் ஏறுவாங்க 2 பேருமே.